everyone, welcome to my channel. In the channel, if you are first time watching, I am Akshara. In this video, I will post makeup skincare routine and share it. So makeup எப்படி ரிமூவ் பண்றது அதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து ஸ்கின் கேர் ரூட்டின் ஃபாலோ பண்றது இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா Subscribe பண்ணுங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கப் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து மிசெல்லர் வாட்டர் வந்து யூஸ் பண்றேன் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு. and இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க மிசெல்லர் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இல்ல கிளென்சிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பாம் கன்சிஸ்டன்சில இருக்கும் கிளென்சிங் பாம் அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். and makeup வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க கோகனட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணலாம் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு. ஃபேஸ்ல கொஞ்சம் கூட மேக்கப் இருக்க கூடாது. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப்னால ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. once இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளென்சிங் பண்ணுங்க. நான் வந்து டர்மாவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்றேன். and எப்பவுமே எல்லாரும் காமனா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அப்படியே தூங்க போய்டுவாங்க. அது மாதிரி பண்ண கூடாது. மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணனும். ஏதான ஒரு ஃபேஸ் வாஷோ இல்ல இது மாதிரி ஒரு மைல்ட் கிளென்சரோ வந்து யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். and இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணாலே மேக்கப்னால உங்க ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வந்து இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு நல்லா வந்து ஸ்கின்ல மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போறேன். இது வந்து குட் வைப்ஸோட T3 கிளென்சிங் ஃபேஸ் பேக். இது வந்து புது ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன். இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணும் ஃபேஸ்ல இருக்க இம்பியூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். சோ அதுக்காக தான் நான் இதை வந்து அப்ளை பண்ணிருக்கேன். யூசுவலா பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். நான் வந்து டெய்லி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன். க்ளீன் அண்ட் கிளியரோட டெய்லி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா ஜென்டலா இருக்கும் ஸ்க்ரப். சோ ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஹார்ஷா இருக்காது. இந்த ஃபேஸ் பேக் ஃபுல்லா கிளென்சிங்காக தான். ஸோ நம்மளுக்கு அந்த ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. ஜஸ்ட் க்ளீனாக இருக்கும் ஃபேஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட ரோஸ் டோனர் வச்சு நான் வந்து ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அந்த கிளிப் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அண்ட் டோனருக்கு அப்புறம் நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ்லாம் இருக்காது. அண்ட் நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது நெக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது கூட ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கே வந்து எவ்ரிடே மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மேக்கப் போடலன்னா கூட பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணேன். இது வந்து டர்ம்டாக்கோட சன்ஸ்க்ரீன். இந்த ப்ராடக்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சும்மா நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ தட் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாவது உங்களுக்கு தர முடியும்ல. ஸோ அதனால தான் ஏன்னா ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ஷேர் பண்ணோன்னா அது ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து போயிடுச்சு. அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணணும். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சன்க்ராஸோட சன்ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதோட நம்ம சன்ஸ்க்ரீன் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் பாம். நான் வந்து பர்பிளோட லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிப் பாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இதில். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எக்ஸாக்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட் அன்ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அந்த வீடியோ நெக்ஸ்ட் Akshara saying bye and take care of yourself. Bye.